ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமித்ரா கிச்சன் ஃபேமிலி. நம்ம உடம்புல இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணதுக்கான ஜூஸ் தான் இது. முக பிரச்சனைலேருந்து உடம்புல இருக்கிற பிரச்சனை, கழிவுகள் பிரச்சனை, ஸோ இதெல்லாம் அதுக்கான ஜூஸ் தான் இது. அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. நான் மாதுளம்பழம் 2 எடுத்திருக்கேன். பெரிய நெல்லிக்காய் ஒரு இந்த சைஸ்க்கு எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு துண்டு இஞ்சி தோல் சீவி வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு, புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு, கருவேப்பிலை கைப்பிடி, எல்லாமே ஃப்ரெஷ்ஷானது தான். ரொம்ப ட்ரையாக ரொம்ப இதுவாக இருக்குல்ல, அது போலலாம் போடாதீங்க. இது எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம மாதுளப்பழத்தை நான் இது போல் எடுத்துக்கிட்டேன். எல்லாமே ஒன்றா போட்டு மிக்சியில் நல்லா அரித்து ஃபைன் பேஸ்ட்டாக அரித்து வடிகட்டிக்கலாம். டெய்லியுமே இது குடிச்சிட்டு ரொம்ப நல்லது. முகப்பொலி புறம் சுருக்கம் இல்லாமல் எல்லாமே நல்லது. இதுக்கு முகத்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. அப்புறம் நம்மளுக்கு கழுவிகளை சரிப்படுத்தும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லிவரை பலப்படுத்தும். இது டாக்டர் சொன்னது தான். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டெய்லியுமே எடுத்துக்கலாம், இல்லை வாரத்தில் 2 நாள் 3 நாள் கூட எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பண்ணிவிட்டு வடிகட்டி டெய்லியுமே குடிச்சிட்டு வரலாம். எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு ஆஃப்டர்நூன்குள்ளே குடிக்கலாம், பிரேக் முடிச்சுட்டு கூட. இதை போல் எனக்கு இந்த ஜூஸ் இந்த அளவுக்கு வந்துச்சு. இதை நான் வடிகட்டிட்டு என்கிட்ட பாதாம் பீஸ் ஆல்ரெடி ஊற வச்சு வைப்பேன். ஜூஸ் அந்த மாதிரி போடும்போது அதில் நான் ஜூஸில் எப்போயுமே ஆட் பண்ணிப்பேன். ஜூஸ் அந்த மாதிரி போடும்போது ஆட் பண்ணி குடிச்சோம்னா இன்னமும் நல்லாயிருக்கும். ஸ்டொமக் பெயின், ஹீட்டை கம்மிப்படுத்தும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் சப்ஜா சீட்ஸை நான் ஊற வச்சுருவேன். அதையுமே ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணி குடிச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இதுக்கு சுகர்லாம் எதுவுமே ஆட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இதுலேயே நம்மளுக்கு ஸ்வீட் கிடைக்கணும். நம்மளுக்கு மாதுளப்பழம் போடுறோம்ல, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நெல்லிக்காய் போடுறோங்க, அதிலே பார்த்திங்கன்னா நம்ம புளிப்பு எல்லாமே கிடச்சிடும். இதை குடிச்சு பாருங்கள், டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் அப்படி மாதுளப்பழம் இல்லை இதெல்லாம் இல்லைன்னா நீங்கள் வெறும் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, ஒரு துண்டு இஞ்சி போதும். இதுவுமே கூட நீங்கள் குடிக்கலாம், டெய்லியுமே குடிச்சிட்டு வரலாம். இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி இதை போல் ஊற வச்சு வைப்பேன். நைட்டே நம்ம தண்ணி ஊற்றி வச்சோன்னா இதேமாதிரி வரும் பார்த்திங்களா. இந்த அளவுக்கு வரும். நம்ம தேவையான அளவு எடுத்து ஒரு ஸ்பூன் எடுத்து ஆட் பண்ணி குடிச்சிக்கலாம். வயிற்று வலிக்கு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு. அப்புறம் உடம்பு ஏறணும்னு சொல்லிட்டு கூட எங்கள் அம்மா சின்ன வயசில் எனக்கு கொடுப்பாங்க. அது இப்போ பார்த்திங்கன்னா நான் அது உடம்பு ஏறதுக்காக குடிக்கல, பாடி ஹீட் கம்மி பண்ண உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் குடிக்க. சப்ஜா சீட்ஸும் நம்மளுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதையுமே நான் நைட்டு எப்பவுமே ஊற வச்சுட்டு நைட்டில் ஊற வச்சோம்னா இந்த போல் மணிமணியே நமக்கு பாயில் இப்போ இது பார்த்திங்கன்னா தெரியும், மணிமணியே கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ இதை குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். குடிச்சிட்டு பலப்படுத்திக்கோங்க உங்களோட உடம்பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டனை ஆன் கிளிக் பண்ணிங்க. இது போல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.